சென்னையில் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் 54 வயதான பெண் ஒருவருக்கு ஏற்பட்ட நிலை 2 மார்பக புற்றுநோயை வெற்றிகரமாக குணப்படுத்தியுள்ளது. மார்பகத்தின் பால் நாளங்களில் தொடங்கும் இந்த புற்றுநோயை குணப்படுத்த முதலில் அறுவை சிகிச்சை மூலம் கட்டி அகற்றப்பட்டது. பின்னர் எஞ்சியிருக்கும் நுண்ணிய புற்றுநோய் செல்களை அழித்து நோய் மீண்டும் வருவதை தடுக்க பிராக்கிதெரபி எனப்படும் உள்கதிர்வீச்சு சிகிச்சை முறையை அளித்துள்ளனர். பிராக்கிதெரபி என்பது ஒரு மேம்பட்ட கதிர்வீச்சு சிகிச்சை முறையாகும். இதில் கட்டி அகற்றப்பட்ட பகுதிக்குள் கதீட்டர் எனப்படும் மெல்லிய குழாய்கள் செலுத்தப்பட்டு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் கதிர்வீச்சு மிக துல்லியமாக வழங்கப்படுகிறது. இந்த பெண் நோயாளிக்கு மார்பகத்தில் 5 மெல்லிய குழாய்கள் பொருத்தப்பட்டு 2 நாட்களில் 4 அமர்வுகளாக கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த வெற்றிகரமான சிகிச்சையை புற்றுநோய் அறுவை சிகிச்சை முதுநிலை நிபுணர் டாக்டர் சிவகுமார் மகாலிங்கம் மற்றும் கதிர்வீச்சு புற்றுநோயியல் முதுநிலை நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் ஏ பிரசாத் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மேற்கொண்டனர். மார்பக புற்றுநோயில முக்கியமான அம்சம் வகிக்கிறது. பல புற்றுநோய்களுக்கு கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுல மின்சாரமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள் அதை கரண்ட்னு சொல்லுவாங்க. அது ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, சிம்பிளா சொல்லணும்னா பொதுமக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா வெளி கரண்ட் உள் கரண்ட்னு. அந்த வெளி கரண்ட் அவங்க சொல்றது இந்த ரேடியேஷன் கொடுக்குற மெஷின்ல கருவி நோயாளிக்கு வெளியில இருக்குது. அதுல இருந்து கதிர்வீச்சு நமக்கு எந்த இடத்துல செலுத்தணுமோ அதை நம்ம பிளான் பண்ணி அது மாதிரி செலுத்தி சிகிச்சை செய்யுது. உள்கரண்ட் அவங்க சொல்றது என்னன்னாக்கா, அதே அந்த கதிர்வீச்சை வெளியில இருந்து செலுத்தாம எங்க புற்றுநோய் அணுக்கள் இருக்குதோ கட்டி இருக்குதோ அதுக்குள்ள செலுத்தி உள்ளே இருந்து வெளியில கரண்ட் வராம கதிர்வீச்சு வராம அப்படின்னு சொன்னா இது சில உறுப்புகளுக்கு சில தருணங்கள் தான் இது கரெக்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆண்கள்ல இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்குது, பெண்கள்ல இந்த கர்ப்பப்பையில வாய்ப்பகுதி இருக்குது. இதுலலாம் இந்த பிரேக்கிதெரபின்ற சிகிச்சை வழிமுறை நடந்தது. மார்பக புற்றுநோயில சில குறிப்பிட்ட தருணத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். எதுக்காக யூஸ் பண்றோம்? முன்னாடி எல்லாம் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா புற்றுநோய் வந்தாலே பிழைக்கிறதே கஷ்டம். அதனால எதிர்காலத்துல என்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன 10 வருஷத்துக்கு அப்புறம் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவ்வளவு நாள் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லை. எல்லாருக்கும் பூர்ணமா குணப்படுத்தணும். அதனால குணப்படுத்துறது மட்டும் போராது, அதுக்கு முன்னாடியே சிந்திக்கணும். அதனால நம்ம கொடுக்கிற சிகிச்சையினால ஏதாவது பின் விளைவுகள், வேண்டாத பின் விளைவுகள் அந்த நோயாளிக்கு வருமா அப்படின்னு யோசிக்கணும். 2வது சில உறுப்புகளை பொறுத்த மட்டும் காஸ்மெஷன் சொல்றதா தோற்றம் எப்படி இருக்கு. உதாரணத்துல முகத்துல இப்போ ஒரு பெண்மணிக்கு அவருடைய மார்பகத்துல தோற்றமும் அவங்களுக்கு முக்கியம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த ரெண்டும் சிகிச்சையோட முக்கியமா ஒரு பங்கு வகிக்கும். அதாவது டாக்டர் சிவகுமார் மகாலிங்கம், அறுவை சிகிச்சை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ சார் ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டீம் ஒர்க். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன், மெடிக்கல், சர்ஜிக்கல் எல்லாமே சேர்ந்தால் தான் நம்ம பேஷண்டோட அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்க முடியும். ஸோ இதில் சர்ஜிக்கல் ரோல் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பிரேக்கிதெரபி, இன்னைக்கு ஹீரோ பிரேக்கிதெரபி பற்றி டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவங்க பேசுவாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் அப்படின்னாலே மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது போக இப்போ நமக்கு இந்த அறிவியல் வளர்ச்சியில் நம்ம மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக மார்பகத்தை எடுக்காம கட்டியை மட்டும் நீக்கிட்டு கதிர்வீச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறதுக்கு ஈக்குவலட். ஸோ அதுதான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா கட்டியை மட்டும் கீமோ கொடுத்துட்டு கட்டியோட சைஸை குறைச்சிட்டு கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். பிளாஸ்டிக் சர்ஜரி ஒர்க், அதாவது சர்ஜரி ஆன்கோபிளாஸ்டியும் நம்மளே சேர்த்து பண்ணிடுறோம். இடத்தோட வெத்த இடம் இருக்குல்ல, அந்த வெத்த இடத்த நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நம்ம க்ளோஷர் பண்ணிடுறோம். நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரேக்கிதெரபி அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற ப்ரொசீஜர் வரும்போது அதை எப்படி செலுத்த போறாங்க, எதுக்காக அதை கொடுக்க போறோம், அந்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவர்கள் பேசுவாங்க. Decades back, it was about 20 to 25 per 100,000. For 1 lakh, 20 was the incidence. But now it's about 51.8, which means in every 90 women in city, சென்னையில் உள்ள 19 பெண்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கேன்சருடைய வாய்ப்பு ஜாஸ்தியாக. ஸோ இன்சிடென்ஸ் இஸ் வெரி ஹை. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் உள்ள பெண்களுடைய கேன்சர் என்ன பார்த்தாலுமே அது 30% இஸ் பிகாஸ் ஆஃப் பிரெஸ்ட். அதனால the breast cancer is high. அதனால conservative breast cancer
இப்போ ஆஃப் லேட்டர்னா எல்லாருமே இப்போ வர பேஷண்ட்ஸ்லாம் டாக்டரோட கிளினிக் என்ன கேட்குறாங்கன்னா பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணாமல் பிரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஸோ வேறு டெல் அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இப்போ வந்து பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேறு கன்சர்வ் பிரஸ்ட் எல்லாம். So this is about a decade back and all. பிரஸ்ட்னாலே அந்த ஃபுல் பிரஸ்ட் எடுக்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். இட்ஸ் மாஸ்டெக்டமி சொல்லுவோம். And அதோட காஸ்மெட்டிக் அவுட்கம் யூஸ் டு பி வெரி பேட். அதோட காஸ்மெட்டிக் அவுட்கம் இஸ் வெரி பேட். And அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ திஸ் இஸ் அபவுட் ரேடியேஷன், திஸ் அபவுட் சர்ஜரி. அதை பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது. திஸ் இஸ் கன்சர்வ்டு பிரஸ்ட். கன்சர்வ்டு பிரஸ்ட்னா லம்பை ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் செக்ஷன் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ the breast is conserved. பிரஸ்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து திஸ் இஸ் தி ஆர்கன் கன்சர்வேஷன், திஸ் இஸ் மாஸ்டெக்டமி. கம்பேரபிளா ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா தி டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் வித் தி அட்வான்டேஜ் ஆஃப் கன்சர்விங் தி பிரஸ்ட். ஸோ அதே அந்த கண்ட்ரோல் ரேட் அதே 89-90% இருக்குதா, அட்வான்டேஜ் ஆஃப் அந்த பிரஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கன்சர்வ் பண்ணிருந்தா. ஸோ வி ஹேவ் டு டேக் ஃபார் தட். ஸோ தி திங் இஸ் சர்ஜரி வாஸ் ரேடியோதெரபின்னு பார்த்தீங்கன்னா தட் டைம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கூட அதோட மேக்ஸிமம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ surgeons and radiation oncologists and medical oncologists all put together, we have group network there, and we are now able to do this organ conservation, breast conservation especially. And this is T1, T2, stage 1, stage 2. Look at that. ரெண்டு பிரஸ்ட் பார்த்தா ரெண்டு எது உங்களுக்கு ஆப்ரேட் ஆயிருக்கு, எது ட்ரீட் ஆகி உங்களுக்கு தெரியவே செய்யும். தெரியுதா உங்களுக்கு எதுன்னு? Can you guess? This is the one. The two small holes there, the two small holes தான் the interstitial brachytherapy கொடுத்து சின்ன ஹோல்ஸ். அது வந்து 5 டியூப் போட்டுருந்தாங்க, மற்ற 3 டியூப்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. அந்த இது ரெண்டு மட்டும் தெரியுது. அந்த சின்ன அந்த ஒரு அந்த இன்சர்ஷன் ஆல்சோ வில் பி நார்மல் ஆகுது. அது இந்த ஸ்கார் எதுவுமே தெரியாது சொல்ல வரேன். ஸோ பேசிக்கலி breast, right, left, all put together is almost the same. So the cosmetic outcome is really good. Radiation oncologist at MGM Cancer Institute. And in the procedure என்னன்னா ஒரு ஸ்டேஜ் 2 ஆன ஒரு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து இட் வாஸ் டிசைடட் டு கன்சர்வ் தி பிரஸ்ட். அந்த பிரஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணுன்னு சொல்லி we had a discussion with the patient. அவங்களும் they wanted the breast to be conserved. அதனால we decided to go for lumpectomy and axial dissection. அது வந்து அது சர்ஜன்ஸ் ரோல். அவர் ஆங்கோ சர்ஜன் did this thing. லம்பெக்டமிங்கிறது அந்த கட்டியை மட்டும் ஒரு மார்ஜினோட எடுத்து அனுப்புறது. அது முடிச்சதுக்கு அப்புறம் தென் பிராக்கிதெரபிஸ்ட் ஐ டூ வாட் அவங்க பண்ற அதே நேரத்துல போய் அதே அனஸ்தீசியா எஃபெக்ட்லயே போய் டியூப்ஸ்னா சின்ன சின்ன டியூப்ஸ் தான், லெஸ் தென் 1 millimeter டியூப்ஸ். டேட்டூ பண்றாங்களா அது கூட பெயின்ஃபுல் நினைக்கிறேன். அவ்வளவு கூட பெயினே கிடையாது. அந்த அனஸ்தீசியா அந்த டியூப்ஸ் வந்து டியூமர் பெட், அந்த டியூமர் எடுக்கிற அந்த பெட் அந்த மட்டும் we give. வாட் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒன்று டீப் பிளேன் ஒன்று சூப்பர்ஃபிஷியல் ஒன்று அதை பண்ணி முடிச்சுட்டு தென் we came out. அதுக்கப்புறம் அந்த கத்தீட்டர் we take a சிடி ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இருக்கா, கரெக்டான இடத்துல இருக்குதா, கரெக்டான லொகேஷன் இருக்குதான்னு பார்த்துட்டு then we go for a planning. It's called as brachytherapy radiation planning. அது வந்து மெடிக்கல் பிசினஸ்ட் இது ஒரு பிக் ஜாப் என்ன. And 3D conformal எல்லாம் பண்ணி கொடுத்து we give a 3D planning. முடிச்சுட்டு then we decide to go for this thing. We decide to go for 4 fractions. ஒரு ஃப்ராக்ஷன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். மார்னிங் ஒன்று 6 hours கழிச்சு ஈவினிங் ஒன்று, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்று, அடுத்த ஒரு 6 hours கேப் கழிச்சு 4. மொத்தம் 4 fractions we gave. This is known as boost brachytherapy. And the boost அப்புறம் they have to go for external radiation later part. இது ஏன் ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறோம்னா the cosmetic outcome. ஃபுல்லாவே எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொடுத்தோம்னா there could be a reason of becoming fibrosis, அது கட்டியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொஞ்சம் இன்டர்னல் ரேடியேஷன் டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா the cosmetic outcome ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம பண்ணிருக்கோம், நல்ல ரிசல்ட் வரும். We have done this in number of cases. நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். நோக்கம் என்னன்னா முதல்ல எல்லாம் வந்து புற்றுநோய் பொறுத்த மட்டும் பூர்ணமா குணப்படுத்தணும் அப்படின்ற ஒண்ணுதான் குறிக்கோளா இருந்தது. இப்போ அந்த குறிக்கோள் நம்ம அடைஞ்சிட்டதுனால பெரும்பாலும் வேற முக்கியமா 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு புற்றுநோயாளிக்கும் குணப்படுத்தின பிறகு நம்ம சிகிச்சை செய்த அந்த உறுப்பு அவரால் பயன்படுத்த முடியுமா, ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்றது. அது இப்போ மார்பகத்தை பொறுத்த மட்டும் அது பெரிய ரெலவன்ஸ் இல்லை, பட் மற்ற உறுப்புகளுக்கு அது பொருந்தும்.
இரண்டாவது, நாம கொடுக்கிற சிகிச்சைனாலேயே நீண்ட காலத்தில் ஏதாவது பக்க விளைவுகள், அந்த ஏதாவது உறுப்பை பாதிக்கக்கூடிய விளைவுகள், அதனால நோயாளிக்கு வரும் பிரச்சனைகள், இதை தவிர்ப்பது. மூன்றாவது தோற்றம். இது முக்கியமா வெளியில இருக்கும் உறுப்புகளுக்கு பொருந்தும், முக்கியமாக முகத்துக்கு பொருந்தும், மார்பகம் பொருந்தும். அது போல வெளி உறுப்புகளுக்கு தோற்றமும். அந்த ஒரு அடிப்படையில பார்க்கும்போது இந்த சிகிச்சை 2 விஷயங்களை அது டேக்கிள் பண்ணுது. ஒண்ணு பக்க விளைவுகள், நீண்ட கால பக்க விளைவுகள். சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சருமத்திலையும் சரி, நுரையீரலையும் சரி, இடது பக்க மார்புக்கு பொறுத்த மட்டும் இருதயத்துக்கும் சரி நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. இரண்டாவது, அந்த பெண்மணிக்கு அவருடைய மார்பகம் முடிந்த மட்டும் ஏற்க எப்படி இருந்தோ அதை போல ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்க முயற்சிக்கிறோம். வாழ்க்கை முறைன்னு பாத்தீங்கன்னா ஆபத்து காரணிகள், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர். குறிப்பிட்ட இந்த காரணத்தால் நோய் சொல்றதை விட இந்த காரணங்களால் நோய் வரக்கூடிய அபாயம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது கூடுதல் எடையா இருக்குது, ஓவர் வெயிட், அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு உடற்பயிற்சி இல்லாமல் ஒரு மந்தமாக இருப்பது, செடன்டரி லைஃப் சொல்றது, சில வகையான உணவுப் பொருட்கள், கொழுப்பு சத்து ஜாஸ்தி உள்ள உணவுப் பொருட்கள், இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ், இதெல்லாம் இந்த இதுக்கு ஒரு ஆபத்து காரணியா சொல்றாங்க. அதனால முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த ஈஸ்வரன் ஒரு ஹார்மோன், பெண்கள் அதிகமாக காணக்கூடிய ஹார்மோன். அப்படின்னு நிறைய காலத்து ஈஸ்வரன் இன்ஃபுளுன்ஸ் யாருக்கு வரும்? சில வயதிலேயே வயலுக்கு வருவது, இல்லை அந்த மாதவிட இணைப்பது ரொம்ப தள்ளி போவது, கர்ப்பமே தரிக்காமல் இருப்பது, தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பது, இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு இடைவெளி இல்லாமல் ஈஸ்வரன் இன்ஃபுளுன்ஸ் தொடர்ந்துட்டு, அதுவும் ஒரு காரணம். சில வகையான இந்த ஹார்மோன் மாத்திரைகள்லாம் பெண்கள் எடுக்கிறாங்க, பல காரணங்கள், மாதவிட தடுப்பதற்காக, தள்ளி வைப்பதற்காக, இதெல்லாம் தொடர்ந்து எடுப்பது, இதெல்லாம் ஆபத்துக்காக. எந்த வயசுல ஆவரேஜ் வயசு பாத்தீங்கன்னா முன்னால எல்லாம் 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருந்துச்சு. இப்ப ஆவரேஜ் வயசு பாத்தீங்கன்னா 40 50.